அப்பா தமிழர், அம்மா ஒரு ஆப்பிரிக்கன் லேடி. கரும்பு தோட்டம், டைமண்ட் பிசினஸ்னு லட்சாதிபதியா வாழ்ந்த எங்க குடும்பம் ஒரே நாள்ல மண்மேடு மாதிரி செதஞ்சு சின்ன பின்னமா போயிருச்சு. இதுக்கு காரணம் என்ன? எங்க நாட்டுல இருக்க ஒழுங்கீனமான அரசியல். Don't cry, ஜோதி. Don't cry. என் நாட்டு மேல நீ வச்சிருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் தலை வணங்குறேன் ஜோதி. தேங்க்யூ ஹனி. என்ன சிஸ்டர், எப்படி என்றாலும் இந்திய மருமகளானது உங்களுக்கு சந்தோஷம் தானே? What is he telling? சொல்லண்டா மச்சான். ஜோதி, நீ இப்ப இந்திய மருமகள் ஆயிட்டே, அதுல உனக்கு சந்தோஷம் தானே மாறன்னு கேக்குறான். பின்ன உங்க நாடு வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக போகுது. அந்த நாட்டுக்கு நான் மருமகளா வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். I'm so happy. I'm so happy. சீக்கிரம் கிளம்புங்க. இருட்டாரத்துக்குள்ள நம்ம இன்னும் 10 கிலோமீட்டர் நடக்கணும். கிளம்புங்க கிளம்புங்க. என்னடா மச்சான் சொல்ற? நடக்கணுமா? மறுபடியும் நடக்க வேணுமே மச்சான், காலெல்லாம் வலிக்குதுடா. லெட்ஸ் கோ. ஓம் சரி, போகத்தானே வேணும். மர உங்க அண்ணன் சார்லஸ் பத்தி அதை ஏண்டா கேக்குறாய் மச்சான்? எന്റെ பெரியப்பா மகன் சார்லஸும் அவന്റെ கேர்ள் ஃப்ரெண்ட் ரீட்டாவும் கேம்பஸ் படிக்க அவைகள் காதலிக்கும் போது யாழ் கடற்கரையில ஆடின ஆட்டமும் பாட்டமும் சும்மா அந்த மாதிரி மச்சான். செல் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. அதை நினைவுபடுத்தாத மச்சான். என்னது, இறந்து போயிட்டாங்களா? அந்த பாட்டை பேர்ந்து கேப்போம். ஹனி ஹனி, one happy news. Then tell me na. கொஞ்சம் கிட்ட வாயே. Really? Yes. நிறுத்துங்கடா. என்னடா இது? அதாவது விட்ட காதல ஏதோ சொன்னால் உடனே புடிச்சிட்டு மனுஷன் சேர்ந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். என்னடா விஷயம்? டேய் மச்சான், நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. ஜெயிச்சிட்டமா? என்னடா சொல்றாய்? நம்ம கரை ஏறிட்டோம்டா மச்சான். விளங்க இல்லடா. டேய், இன்னும் 2 நாள்ல இந்த காட்டை விட்டு மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ் போய் சேர போறோம்டா. நல்ல செய்திக்கு எந்த அண்ணன் சாலஸ் போன படை நீ காதல்னு பேர சொல்லி
விடுங்கள் மாமா விடுங்கள். யாரையும் பாத்துட்டு போறார்கள், விடுங்கள். இப்ப என்ன நடந்துட்டு? உஞ்ச அம்மா பாத்துட்டு கவலைப்படுறீங்க. அடியே நான் உன்னை கட்டிக்க போறவன் அடி. இதைத்தான் 2 வருடமாயிட்டு கதைக்கிறீர்கள், இன்னும் கட்டின பாடில்லை. அடியை தாலி கடி கட்டினா மட்டும் போதுமா? குடும்பம் நடத்த காசு பணம் வேண்டாமே? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த காசு பணம் காணாது. என்ற ஃப்ரெண்டு ஒருத்தன் மூலமாக ஃபாரின் போக போறேன். 2 வருஷம் நல்லா சம்பாதிச்சு போட்டு உன்னை வந்து கூட்டி கொண்டு போறேன். என்ன கேத்தரன், என்கிட்ட கதைக்க மாட்டியே? என்னை விட்டுட்டு போக போறீங்களா அத்தான்? அடியை நான் என்ன ஊர் சுத்தி பார்க்க போறேன். 2 வருஷம் சம்பாதிச்சு போட்டு காசோட வாரன். கேத்தரின், 2 வருஷம் நான் வார வரைக்கும் நீ எனக்கு காத்திருப்பியே? அத்தான், நீங்க வார வர காத்திருப்பேன். அத்தான், நீங்க ஊர்ல இருந்து வார வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் உங்களுக்காக காத்திருப்பேன். சரி விடு கேத்தரின். கேத்தரின், நான் உன்னை விட்டுட்டு 2 வருஷம் பிரிஞ்சிருக்க போறேன். ஒன்றாத்தான் மறக்காம இருக்க மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்ப மாட்டியே? என்ன வேண்டும்? நான் என்ன உங்க ஆர்த்தின்ற காசையை கட்டு வாங்க போறேன். வேற என்ன வேண்டும்? நான் ஒண்ணு கேட்க போறேன். ஆசையாக ஒரு முத்தம் தான். வேண்டாம், விடுங்கள் அத்தான், விடுங்கள், வேண்டாம், விடுங்கள். மச்சான் மச்சான், ஆனாலும் மச்சான் இந்த மாதிரி நடக்கும் அப்பவே எனக்கு தெரியும் மச்சான். உனக்கு ஒண்ணாகுது மச்சான். நான் பிழைக்க மாட்டேன் மச்சான். என்னை காப்பாத்த ட்ரை பண்ணாத. Nothing will happen, Mara. மச்சான், உன்ற கைய கூடுறா சிஸ்டர். உங்களோட நீங்க 2 பேரும் இந்த காட்டுல இருந்து எப்படியா தப்பிச்சு போய் கணக்கு நாள் சந்தோஷமா வாழ வேண்டும் மச்சான். மச்சான், என் மனசுல 2 ஆசை மட்டும் உண்டு மச்சான். உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. என் முதல் ஆசை என்ற மண்ணுல யுத்தம் முடிஞ்சு கெதியில ஒரு நல்ல முடிவு வர வேணும். இதனால வரையில் எங்களுக்கு நேர்ந்த இழப்புக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும். உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து அகதிகளாய் வாழும் என் மக்கள் நாடு திரும்பி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். என்ற 2வது ஆசை எனக்காகவே காத்திருக்கிற கேத்ரினுக்கு ஒரு பொடியனை பார்த்து கல்யாணம் கட்டி வை மச்சான். உனக்கு ஒண்ணு ஆகடா. நான் இருக்கடா. மரா 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 ஐயோ மச்சான். டேய், நீ உயிரோட இருக்க? நீ சிஸ்டர் ஓடி வாங்க. See him face. மச்சான், இது பழத்துட்டு சாரு மச்சான். இன்னும் பேக்காட்ட வாட்டு மட்டும் நாங்க நடிச்சுனாங்க மச்சான். மச்சான், என்ன கோயிட்டு கொண்டியோ? மச்சான் மச்சான் மச்சான், நீ 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 என்ற மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க பாக்கணும் மட்டும் சொல்லி இவதான் நடிக்க சொன்னா. சாரிடா. சாரி மேஜர். இதெல்லாம் ஒரு விளையாட்டா? ஹனி, உன் மேல உயிரை வச்சிருக்கேன்டா. தெரியாம இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா
தெரியாம பண்ணிட்டோம். ப்ளீஸ் சாரி. டேய் நீ உயிரா. சாரி மச்சான், இனி ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டேன். சாரிடா. என்னடா இது, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள ஒரு குருவியை சுட்டு சாப்பிடலாம்ன்றா ஒன்றும் ஆப்படே இல்லை. சுரங்கன்னிக்கம்மாளுக்கென்னப்பா. ஆஹா, இறைச்சி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது. காட்டு பறவையே, எவ்வளவு சுதந்திரமா சுற்றி கொண்டிருந்த நீ. இன்றைக்கு உன்ற நிலைமை மாறுதான் என்ற நிலைமையும் போட்டு வாட்டுறாங்க. காட்டு பறவையே, உன்ன மாதிரிதான் நானும் பாடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த காட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து எந்த மச்சனும் பரவாயில்ல ஜோடியோட இருக்கிறான். அந்த மாதிரி எனக்கும் ஒன்று அகப்பட்டால் பம்பளகாத்தான் இருக்கும். ஆனால் எங்க போறது என்ன செய்யறது எனக்கு ஒன்றும் விளங்க இல்லையே. அவன் அதிர்ஷ்டக்காரன் அனுபவிடா மச்சான். நானும் ஊருக்கு போன உடனே என்ற கேத்தரின கல்யாணம் முடிச்சு போட்டு பிரான்ஸ்ல இருக்கிற எங்கட அக்காட வீட்டுக்கு போக வேணும். அந்த குளிரில் நானும் கேத்தரினும் சொல்லி வேலை இல்லை. அடியே கேத்தரின், கெதியில உஞ்ச மாமன் வெளிக்கிட்டு வாரன் அடி. உஞ்ச மாமன் தலைக்கு மேல துவக்கு தொங்கினாலும் சரி, கத்தி தொங்கினாலும் சரி, இல்ல அந்த டிராகனே நேர்ல வந்தாலும் சரி. அடே பயங்கரவாத டிராகன், நேர்ல வாடா. இந்த நெருப்புல உன்னை வாட்டி சுட்டு துண்டு போடுறேன். என்ன ருசி. மாறா, ஒரு காட்டு சரக்கு உன்னை கலவி செய்ய கூப்பிடுறாடா. இன்பத்தை அனுபவிடா.